ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியூடாக பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் 5ஆம் தேதி ஜூலை மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சம்பந்தனின் புகழுடலுக்கு ஜாழ் மக்கள் நேற்று உணர்வுபூர்வ அஞ்சலி. இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சம்பந்தனின் புகழுடலுக்கு ஜாழ்ப்பாணத்தில் நேற்று அரசியல் பிரமுகர்கள், முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் அஞ்சலி செலுத்தினர். சம்பந்தனின் புகழுடல் விசேட விமானம் மூலம் நேற்று காலை ஜாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வரப்பட்டது. ஜாழ்ப்பாணம் மாட்டின் வீதியில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை அலுவலகத்தில் முற்பகல் 10 மணி முதல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இதன்போது சம்பந்தனின் புகழுடலுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் கொடி போர்த்தப்பட்டு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ், ஜாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரகத்தின் கொன்சுலர் ஜெனரல் சாய்முரளி, தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள், தமிழரசு கட்சியின் கிளை தலைவர்கள், உறுப்பினர்கள், கட்சித் தலைவர்கள், அரசியல் பிரதிநிதிகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என பலரும் அஞ்சலிப்பு நிகழ்வில் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு மாவட்டங்களிலிருந்தும் பெருமளவான மக்கள் வருகை தந்து சம்பந்தனுக்கு தமது அஞ்சலிப்பை சமர்ப்பித்தனர். இதேவேளை திருகோணமலையில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை சம்பந்தனின் புகழுடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது. சம்பந்தரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வோருக்கென ஜாழ்ப்பாணத்திலிருந்து விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சம்பந்தனை அஞ்சலிக்க வருகின்றாரா ஸ்டாலின். தமிழரசு கட்சியின் பெருந்தலைவரான சம்பந்தனின் இறுதிச் சடங்கில் தமிழகத்தின் முதல்வரான ஸ்டாலின் கலந்து கொள்ள வாய்ப்புகள் உள்ளன என்று தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, சம்பந்தனின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக பிரமுகர்கள் பலர் வரவுள்ளனர். இந்தியாவின் ஆளுங்கட்சியான பாஜகவின் தமிழக தலைவர் அண்ணாமலை சம்பந்தனின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள வரவுள்ளார். இதை அவர் என்னிடம் உறுதிப்படுத்தியுள்ளார். இதேவேளை தமிழக முதல்வர் ஸ்டாலினும் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ளார் என தகவல்கள் தெரிய வந்துள்ளன. ஆனால் அவருடைய பங்கேற்பு தொடர்பில் உறுதிப்படுத்தப்படவில்லை. இதேவேளை சம்பந்தனின் இறுதிச் சடங்கில் பொதுமக்கள் கலந்து கொள்வதற்காக சிறப்பு போக்குவரத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஆபத்தான போதைப் பொருளுக்கு 5 லட்சம் இலங்கையர்கள் அடிமை. 5 லட்சம் இலங்கையர்கள் ஆபத்தான போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளனர் என்று ஆபத்தான போதைப்பொருள் கட்டுப்பாட்டு சபையின் அறிக்கைகள் மூலம் தெரிய வந்துள்ளதாக போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். யுக்திய நடவடிக்கையின் 2ஆம் கட்டம் குறித்து ஊடக நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு அறிவிக்கும் கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே போலீஸ் மா அதிபர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் வியாபாரிகள் என அடையாளம் காணப்பட்ட 5979 பேரில் 5449 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை போலீசாரினால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் பெறுமதி 190 மில்லியன் ரூபாய் எனவும் சட்டவிரோதமாக கைப்பற்றப்பட்ட வாகனங்கள் மற்றும் சொத்துக்களின் பெறுமதி 11,457 மில்லியன் ரூபாய் எனவும் போலீஸ் மா அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு. அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக லங்கா சோசா நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன்படி சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கு மொத்த கொள்வனவின் போது கிலோ ஒன்றுக்கு 15 ரூபாய் குறைக்கப்பட்டு 215 ரூபாவாகவும், சிவப்பு பருப்பு மொத்த கொள்வனவின் போது 14 ரூபாவால் குறைக்கப்பட்டு 282 ரூபாவாகவும், வெள்ளை சீனி மொத்த கொள்வனின் போது கிலோ ஒன்றுக்கு 6 ரூபாவால் குறைக்கப்பட்டு 269 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தெல்லிப்பளையில் இயங்கும் மகளிர் இல்லத்துக்கு எதிராக போலீசில் நேற்று மனு. தெல்லிப்பளையில் இயங்கி வரும் மகளிர் இல்லம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என தெல்லிப்பளை போலீசாரிடம் தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தால் நேற்று மனு ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது. மேற்படி மகளிர் இல்லத்தில் பொருத்தப்பட்ட CCTV கேமரா மாணவிகள் குளிப்பது மற்றும் உடை மாற்றுவதை பதிவு செய்கின்றது என்ற விடயம் ஆளுநர் அலுவலகம் வரையில் தெரிவிக்கப்பட்டு சர்ச்சையாகியுள்ள நிலையிலேயே அது தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கோரி இந்த மனு கையளிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதியின் பதவி 5 வருடங்களே உறுதியாக நம்புவதாக ஜனாதிபதி தெரிவிப்பு.
ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உறுதியாக நம்புவதாகவும் இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு ஆதரவளிப்பதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்த சமிந்த தயான் லெவான என்பவர் தம்மிடமோ சட்டத்தரணிகளிடமோ ஆலோசனை பெறவில்லை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு மேலும் குறிப்பிட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக 13வது திருத்தம் தொடர்பில் சர்வஜன வாக்கெடுப்பு தேவை. அரசமைப்பின் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதா அல்லது இல்லையா என்பது தொடர்பில் நாட்டு மக்கள் மத்தியில் சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் என்று சப்ரமுவ மாகாண ஆளுநரும் முன்னாள் அமைச்சருமான நவீன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ரா சம்பந்தனின் புகழுடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையிலேயே நவீன் திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, அரசமைப்பின் 13வது திருத்தம் என்பது எமது அரசமைப்பில் உள்ள ஒரு விடயமாகும். உயர் நீதிமன்றமும் அதனை ஏற்றுக்கொண்டுள்ளது. எனவே 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்த தேவையான ஏற்பாடுகள் இடம்பெற வேண்டும். 13வது திருத்தத்தை முழுமையாக அமுலாக்க சிலர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். எனவே 13வது திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்துவது குறித்து நாட்டு மக்களிடம் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தி தீர்மானம் எடுக்க வேண்டும். சம்பந்தன் ஜனநாயக வழியில் செயற்பட்டவர், வன்முறையை எதிர்த்தவர், சிறந்த சட்டத்தரணி என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, தெல்லிப்பளை மகளிர் இல்லம் தொடர்ந்தும் இயங்குகிறது, தெல்லிப்பளை இந்து இளைஞர் சங்கம் அறிவிப்பு. தெல்லிப்பளை மகளிர் இல்லத்தை மூடுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் உத்தரவிடுத்ததாக வெளிவந்த செய்தி முற்றிலும் தவறானது. குறித்த மகளிர் இல்லம் தொடர்ந்தும் செயற்பட்டு வருகின்றது என தெல்லிப்பளை இந்து இளைஞர் சங்கம் நேற்று விடுத்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, தெல்லிப்பளை மகளிர் இல்லம் 1983ஆம் ஆண்டு கலாநிதி தங்கம்மா அப்பாக்குட்டி அவர்களால் ஆதரவற்ற பெண் பிள்ளைகளின் வாழ்வின் முன்னேற்றத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது. தற்போது 40 ஆண்டுகளை கடந்து மிகச் சிறப்பாக இயங்குகின்ற இம்மகளிர் இல்லம் ஒரு சிறந்த நிர்வாகத்தின் கீழ் நடத்தப்பட்டு வருகிறது. எனினும் இம்மகளிர் இல்லம் மூடப்பட்டதாக வெளிவந்த செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தெல்லிப்பளை மகளிர் இல்லத்தின் நடைமுறைகளை அறியும் பொருட்டு வடக்கு மாகாண ஆளுநரால் நியமிக்கப்பட்ட 3 கொண்ட குழு நேற்று அங்கு களத்தரிசிப்பை மேற்கொண்டுள்ளது. இதேவேளை தெல்லிப்பளை மகளிர் இல்லம் வடக்கு மாகாண சிறுவர் நன்னடத்தை திணைக்களத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அமைப்பு அல்ல எனவும் குறித்த மகளிர் இல்லம் சமயம் சார்ந்து பெண் பிள்ளைகள் தங்குகின்ற ஆன்மீக அமைப்புகளின் சட்டத்திட்டங்களுக்கு உடன்பட்டு பதிவு செய்யப்பட்ட அமைப்பு என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஜுக்திய சுற்றி வளைப்பு, மேலும் 6000 பேர் கைது, பெருமளவு போதைப்பொருள் பறிமுதல். நாடு முழுவதும் நேற்று மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஜுக்திய சுற்றி வளைப்பு நடவடிக்கை காரணமாக மேலும் 6000 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சுற்றி வளைப்பின் போது பெருமளவிலான போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. யுக்திய சுற்றிவளைப்பு நடவடிக்கை நேற்று முதல் மீள இராணுவத்தின் ஒத்துழைப்புடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவே தெரிவித்துள்ளார். திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் மோசடியை கட்டுப்படுத்துவதற்காக கடந்த காலங்களில் நாடளாவிய ரீதியில் யுக்திய சுற்றிவளைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்ததுடன் சுற்றி வளைப்புகளின் போது பெருமளவிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் சட்டவிரோதமாக கொள்வனை செய்யப்பட்ட சொத்துக்களும் போலீசாரினால் பொறுப்பேற்கப்பட்டன. மேலும் சுமார் 6000க்கும் மேற்பட்ட சந்தேக நபர்கள் யுக்திய சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணி ஆரம்பம். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியானது நேற்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. நேற்று பிற்பகல் 2 மணியளவில் ஆரம்பிக்கப்பட்ட குறித்த அகழ்வு பணியில் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன், தொல்பொருள் சிரேஷ்ட பேராசிரியர் ராஜ் சோமதேவ, முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்தியாதிகாரி வாசுதேவ, தொல்லியல் திணைக்களத்தினர், காணாமல் போனோருக்கான அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்டுலந்த மற்றும் பணிப்பாளர் தட்பெரன், வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் மனித உரிமைகள் சட்டத்தணிகளான ரத்னவேல், ரணிதா ஞானராசா, நிரஞ்சன் மற்றும் போலீசார், விசேட அதிரடிப்படையினர் உள்ளிட்டவர்களும் பங்கேற்றிருந்தனர். இன்று காலை 8:30 மணியளவில் இடம்பெற இருக்கின்ற அகழ்வு பணிகளுக்கு முன்னாயத்தமான நடவடிக்கைகளே நேற்று இடம்பெற்றிருந்தது.
இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி வாசுதேவ, நிதி ஒதுக்கீடு காலம் தாழ்த்தப்பட்டதன் காரணமாக அகழ்வு பணியில் தாமதம் ஏற்பட்டிருந்தது. இன்றிலிருந்து 10 நாட்கள் அகழ்வு பணிகள் நடைபெற உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்ட பகுதியிலிருந்த ஏனைய மனித எலும்புக்கூடு இருக்கும் பகுதி என அடையாளம் காணப்பட்ட இடங்கள் துப்புரவு செய்யப்பட்டதாக தெரிவித்தார். இதுவரையில் குறித்த மனித புதைகுழியிலிருந்து 40 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு போராளிகள் பயன்படுத்தும் இலக்கத்தகடுகள், துப்பாக்கி சின்னங்கள், உடைகள் உள்ளிட்ட பல தடயப் பொருட்களும் மீட்கப்பட்டிருந்தன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தேர்தல் பிற்போடப்பட வேண்டும், விக்னேஸ்வரன் எம்பி கருத்து. தேர்தலை பிற்போட வேண்டும் என்பதே எனது கருத்து என பாராளுமன்ற உறுப்பினர் சி விக்னேஸ்வரன் தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய அரசாங்கம் அமைப்பது நாட்டுக்கு நல்லது, ஆனால் தமிழ் கட்சிகள் தேசிய அரசாங்கத்தில் இணைவது பொருத்தமானதல்ல. தமிழ் மக்களின் பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கக்கூடிய தேசிய அரசாங்கத்தை தமிழ் கட்சிகள் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதை நான் ஒப்புக்கொள்கின்றேன். அத்தோடு இப்போது தேர்தல் நடைபெற்றால் எந்த வேட்பாளரும் 50% வாக்குகளை பெற முடியாது. பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு நிலையான ஆட்சி அமைய வேண்டும். ஆனால் தற்போது தேர்தல் நடைபெற்று குறுகிய காலத்தில் ஆட்சி மாறினால் பாரிய பிரச்சனை ஏற்படும். இந்த நாட்டில் இன்னொரு பிரச்சனை ஏற்பட்டால் நாட்டை மீட்க முடியாது. மக்களின் பாதுகாப்பு தொடர்பிலும் நாம் சிந்திக்க வேண்டும். ஆகவே தேர்தலை பிற்போட வேண்டும் என்பதே எனது கருத்து என அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, கல்வி நடவடிக்கைகளை ஆதரித்தவர் பிரபாகரன், கல்வி அமைச்சர் சுசில் பெருமிதம். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் பாடசாலையை மூடுவதற்கு ஒருபோதும் இடமளிக்கவில்லை என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொடர்பான மாணவர் சங்க வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக அலரி மாளிகையில் இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், சிலர் பாடசாலைகளை மூடிவிட்டு தொழில் உரிமைகளை கோரி போராட்டங்களை முன்னெடுத்து வந்தாலும் பல வருடங்களாக போராடிய விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஒருபோதும் பாடசாலையை மூடுவதற்கு இடமளிக்கவில்லை. எந்த பரீட்சைக்கும் இடையூறு செய்யவில்லை. தொழிற்சங்கங்கள் அதற்கு அப்பால் சென்று எதிர்கால சந்ததியினரை அடகு வைத்து தொழில் உரிமைகளை வென்றெடுக்க முயற்சிக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, சாவகச்சேரி வைத்தியசாலைக்குள் நுழைந்து வைத்தியர் மீது வைத்தியர்கள் தாக்குதல், அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் மீது குற்றச்சாட்டு. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தைச் சேர்ந்த சிலர் வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்து தம்மை தாக்கியதாக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அதிகாரி அர்ச்சுனா குற்றம் சாட்டியிருக்கின்றார். இது குறித்து அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், சாவகச்சேரி வைத்தியசாலையின் பொறுப்பதிகாரி மேல் படிப்பிற்காக வெளிநாடு சென்றுள்ள நிலையில் பதில் பணிப்பாளராக சுகாதார அமைச்சின் செயலாளரினால் நியமனம் செய்யப்பட்டுள்ளேன். வைத்தியசாலையில் நான் கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் கண்டறிந்த சில குறைபாடுகள் தொடர்பாக நடவடிக்கை எடுத்தேன். அதனால் பலருடைய எதிர்ப்பை சந்திக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றேன். இந்நிலையில் நேற்றைய தினம் எனக்கு தெரியப்படுத்தாமல் வைத்தியசாலைக்குள் நுழைந்த அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தைச் சேர்ந்த 2 வைத்தியர்கள் வைத்தியசாலைக்குள் கூட்டம் நடத்துவதாக அறிந்து அங்கு சென்றிருந்தேன். இதன்போது அந்த வைத்தியர்களில் ஒருவர் என்னை தாக்கினார். எனது தொலைபேசியை பிடுங்கி எடுத்துக்கொண்டதுடன் என்னுடைய சட்டைப்பையில் இருந்த பணத்தையும் எடுத்துக்கொண்டனர். பின்னர் இந்த சம்பவம் தொடர்பாக சாவகச்சேரி போலீசாரிடம் முறையிட்டேன். போலீசார் வந்தபோது என்னுடைய பணத்தையும் தொலைபேசியையும் நிலத்தில் கிடந்து எடுத்ததாக கூறினார்கள். மேலும் போலீசார் இந்த விடயத்தில் நடவடிக்கை எடுக்க தயங்குவதாகவும் அவர் கூறினார். மேலும் சாவகச்சேரி வைத்தியசாலையில் உள்ள வளங்கள், குறிப்பாக விபத்து சிகிச்சை பிரிவு, மகப்பேற்று விடுதி ஆகியவற்றை உடனடியாக மக்களுக்கு பயனுள்ள வகையில் செயற்படுத்துமாறு நான் கேட்டிருந்தேன். ஆனால் வைத்தியசாலையில் உள்ள வைத்தியர்கள் சிலரே அதற்கு முட்டுக்கட்டையாக உள்ளனர். என்னை வைத்தியசாலையிலிருந்து வெளியேற்றவும் தீவிரமான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றனர் எனவும் இதற்கு பொறுப்பாய்ந்த சுகாதார அதிகாரிகள் உடந்தையாக உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இடைக்கால தடை உத்தரவு கோரிய மனுவால் உள்ளூராட்சி தேர்தலுக்கு நடந்ததே ஜனாதிபதி தேர்தலுக்கும் நடக்கும். கடந்த காலங்களை பார்க்கையில் இது மிகவும் ஆபத்தான ஒன்று என்கிறார் உதயகம்மன்பில.
உள்ளூராட்சி தேர்தலுக்கு நடந்ததை போன்று ஜனாதிபதி தேர்தலுக்கும் நடக்கலாம் என்று பிவிதுரை ஹெல உரிமையின் பாராளுமன்ற உறுப்பினர் உதயகமன்பில தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கு இடைக்கால தடை உத்தரவு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு தொடர்பில் தமக்கு எதுவும் தெரியாது என்று ஜனாதிபதி கூறுவது திருடனுக்கு முன்னர் வாழைக்குலை வேலி தாண்டுவதை போன்று உள்ளது என்றும் கமன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று வியாழக்கிழமை நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு இடைக்கால தடை உத்தரவை விதிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் சட்டபூர்வ தன்மை இல்லை என்று கூறி இது தொடர்பில் கவனம் கொள்ளாது இருக்கலாம். ஆனால் அப்படி இருந்துவிடக்கூடாது. கடந்த காலங்களை பார்க்கையில் இது மிகவும் ஆபத்தான ஒன்றாக இருக்கும். அதாவது உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் எவரோ ஒருவர் நீதிமன்றத்துக்கு போகும்போது இப்படித்தான் கணக்கில் எடுக்காது மற்றவர்கள் சிரித்து கொண்டிருந்தனர். ஆனால் கடைசியில் அரசாங்கத்திடம் பணம் இல்லை என்று தேர்தல். இந்நிலையில் தற்போது 19வது அரசியலமைப்பில் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை 6 to 5 வருடங்களாக குறைக்கும் நடவடிக்கைகள் முறையாக நடக்கவில்லை என்று மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வடக்கு கிழக்கிற்கு சர்வதேச நன்கொடையாளர் மாநாடு நடத்துவோம் என்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மட்டக்களப்பு மாவட்டம் உள்ளடங்கலாக கிழக்கு மாகாணத்தின் பங்களிப்பு குறித்து ஆராய்ந்தபோது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பங்களிப்பு மிக குறைவான மட்டத்திலேயே அமைந்து காணப்படுகின்றன. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மேல் மாகாணம் 42% பங்களிப்பை வழங்கி வருகிறது. மீதமுள்ள 58% பங்களிப்பை ஏனைய 8 மாகாணங்களும் வழங்கி வருகின்றன. கிழக்கு மாகாணம் 5க்கும் குறைவான பங்களிப்பையே வழங்கி வருகின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் 281வது கட்டமாக 11,77,000 ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் மட்டக்களப்பு கல்குடா ஏறாவூர் அல் முனீரா மகளிர் கல்லூரியில் வழங்கி வைக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இந்திய இழுவைப் படகுகளால் இலங்கை மீனவர்களுக்கு 700 மில்லியன் ரூபாய் சேதம். இந்திய இழுவைப் படகுகளால் இலங்கை மீனவர்களின் மீன்பிடி சாதனங்களுக்கு ஏற்பட்ட சேதம் 700 மில்லியன் ரூபாய் என கணிப்பிட்டு அதனை அந்நாட்டு வெளிவார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் உள்ளிட்ட இந்திய அதிகாரிகளுக்கு இலங்கை மீன்பிடித்துறை அமைச்சு அறிவித்திருக்கின்றது. சட்டவிரோதமாகவும் அறிவிக்காமலும் மற்றும் ஒழுங்குமுறையற்ற விதத்திலும் மீன்பிடிப்பில் ஈடுபடும் இந்திய இழுவைப் படகுகள் இரு நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு உறவுகளில் நெருடலை தோற்றுவிக்கின்றன. இந்து சமுத்திரத்தின் சுமார் 20% உயிரினங்களை கொண்ட வளமான உயிரியல் பன்முகைத்தன்மை கொண்ட பாக்கு நீரிணை மற்றும் மன்னார் வளைகுடா கடல் பகுதிகளில் நடவடிக்கைகள் தடையின்றி தொடர்கிறது. இதில் இறால், கடல் வெள்ளரி, சங்கு மற்றும் முத்துச்சிப்பி போன்ற பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த கடல்வாழ் உயிரினங்களும் அடங்கும் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்கோள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.